Praise the Lord. Hallelujah. Happy Easter. நல்ல ஒரு விசேஷித்த நாள் இந்த நாள். பாருங்க, உலகமெங்கும் இந்த நாள் வந்து எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை தான் வருது பாருங்க. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். அதுக்கு முன்னாடி அந்த வெள்ளிக்கிழமை சொன்ன பார்த்தீங்களா, குட் ஃப்ரைடே. அந்த குட் ஃப்ரைடேக்கு உலகமே லீவு. ஹல்லேலூயா. எல்லா தேசமும் இந்த க்ரூசிஃபிகேஷன் அண்ட் ரிசரக்ஷனை ஆனர் பண்ணுறாங்க. இப்போது இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை ரொம்ப வந்து நீங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேணும்னு நான் விரும்புகிறேன். வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். உயிர்த்தெழுந்த தினம் அப்படிங்கிறத, ரிசரக்ஷன் டே, ஈஸ்டர் டே அப்படிங்கிறத நாம் லைஃப்பில் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், ஆப்ரேட் பண்ணணும். இதில் கற்றுக்கொண்டதை அதுக்காக தான் நம்ம வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம், நினைவுபடுத்துக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது என்ன எதிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம்னா, அவர் கூடவே அவர் வந்து 12 பேர் வச்சுருந்தார் இல்லைங்களா? அது இல்லாமல் மறைவான சில சீஷர்கள் இருந்தாங்க. சிலர் வந்து சுகம் ஆகி பிசாசு பிடித்து விடுதலையாக்கப்பட்டு இந்த பக்கத்தில் நான் மரியாள் மாதிரி இருக்காங்க. ரகசியமான சீஷன் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இருக்கிறாரு. இப்படி எல்லாரும் இருந்தாலும் கூட நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவனுடைய உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு போய் பிலாத்துக்கிட்ட கேட்குறாரு. எதை கேட்குறாரு? பாடியை கேட்குறாரா இல்லையா? கேட்குறாரு. அப்போ பிலாத்துடைய மனசில் துக்கம் இருந்திருக்குமா, சந்தோஷம் இருந்திருக்குமான்னு கொஞ்சம் சொல்லுங்க. கிடையவே கிடையாது. அவருக்கு இவரை குறித்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள். இவருக்கு உள்ள இவர் வந்து காடு. இவர் பேசுனதுலேருந்து இவரிடத்துல ஒரு குறையுமே இல்லையே, ஒரு தப்பும் இல்லையேன்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியில் அந்த சென்டென்ஸை தீர்ப்பு எழுதும்படி ஆயிடுச்சு இவருக்கு. அந்த துக்கம், ஐயோ ஒரு நிரபராதியே நம்ம வந்து இப்படி ஒரு சென்டென்ஸ் தீர்ப்பு எழுதிட்டோமேங்கிற கவலையை விட, நல்லா கேட்டுக்கோங்க, சில ஆர்டிகிள்ஸ்லாம் சில ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் படிக்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, அந்த 2 வாரம் ஆகுமா சிலரை வந்து க்ரூசிஃபிகேஷன் பண்ணி அவங்க சாகிறதுக்கு. எப்படி 2 வாரம்லாம் ஆகுமா? உயிர் போகாதான், ஊசல் ஆடிக்கிட்டே இருக்குமா. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது வலது பக்கம் இடது பக்கம்லாம் 2 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் இயேசு கிறிஸ்து சாகிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டாங்களா? தெரியுமா உங்களுக்கு? இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு தான் அவங்களாம் மரிச்சிருக்காங்க. எப்படின்னா, இவருடைய பாடி வந்து அந்த 6 மணி நேரம் தொங்குனார்ல, அந்த 6 மணி நேரத்துடைய முடிவில் அவர் இறந்து போயிட்டார், மரிச்சிட்டார். அதனால அவர் சொல்ற, மரித்தேன், மரித்தது போய் கிடையாது, மரித்தேன் ஆனாலும் நான் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்றார். மரிச்சது உண்மைதான், உயிரோடு எழுந்ததும் உண்மைதான். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த பாடி அவர் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு போய் பிலாத்துக்கிட்ட போய் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு கேட்கும் பொழுது அவர் உள்ளத்தில் ஒரு சிரிப்பு தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, கவனிக்கணும், இவர் யார், ஏன் இவருக்கு என்ன, இவர் ராஜாவா, இவரை அடக்கம் பண்ணால் உயிரோடு எந்திரிச்சிட்டா நான் அடக்கம் பண்ணலப்பான்னு சொல்லிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பிற்பாடு இப்போ ஒரு கேஸ் இருக்குன்னு, அந்த கேஸுடைய தொடர்ச்சியான ஒரு என்கொயரி, தொடர்ச்சியான ஒரு காரியம் இருந்தால் அந்த தீர்ப்பு எழுதினவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? சொல்லுங்களேன். அதை மாதிரி அப்பா இவங்க எங்கேயோ கொண்டு அடக்கம் பண்ணிட்டு போட்டும், அல்லேலூயா, என் ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ பிலாத்துட்ட இவர் பேசுனதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாவது அப்படிங்கிறாரு. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்குறான்னு சொன்ன உடனே சத்தியமாவதுங்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் அவருக்கு ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குது.
ஆனாலும் இவர்கிட்ட நிரபராதியாக இருக்க வேண்டிய எல்லா பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அவர் ஒரு சென்டென்ஸ் எழுதுறாரு, இவர் சிலுவையில் அடிக்கப்படும்படி. அப்போ இதுக்கு பிற்பாடு என்ன நடக்குங்கிறதுனால இவர் இது அந்த பாடியை யாரோ வாங்கிட்டு போனால் தேவலாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அவருக்கு. அவருக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு பயத்தை விட அதிகமாக என்ன இருந்திருக்குன்னா ஸ்மைலிங் தான் இருந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இவர் உயிர் தெழுந்தது உண்மை. உயிர் தெழுந்து முதல் அவர் தரிசனம் காட்டினது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கு? மகதலேனா மரியாளுக்கு தரிசனம் காண்பிச்சார். சரியா? இந்த மார்க் 16 இருக்குது. மகதலேனா மரியாளும் எப்படி பார்க்க வரா? உயிர் தெழுந்திருப்பார்னு பார்க்க வராளா? ஏமா? மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வரும்பொழுது 3வது நாள் வரும்பொழுது அதிகாலமே இருட்டோடே வந்தால்னு எல்லாருக்குமே ஜான் காஸ்பலில் நமக்கு தெரியும். 20ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மகதலேனா மரியாள் வந்து யாரை பார்க்க வந்திருக்கிறா? உயிரோடு இருக்கிற இயேசுவை பார்க்க வந்திருப்பாளா? மரித்து போன இயேசுவை பார்க்க வந்திருப்பாங்களா அந்த அம்மா? சொல்லுங்க. மரித்து போன இயேசுவை தான் பார்க்க வந்திருக்காங்க அவங்க. மரித்து போன உயிரோடு எழுந்திருச்சிருப்பாருன்னு நினைச்சாங்களா? நினைச்சிருப்பாங்களா? இயேசு கிறிஸ்து மரித்தேன் ஆனாலும் சதாக்காலம் உயிரோடு இருக்கிறேன்றார். ஆமென். மரிச்சது உண்மை, உயிர் செய்ததும் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் அவர் தரிசனமானது யாருக்குன்னா மகதலேனா மரியாளுக்கு. மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவ கல்லறைக்கு போகும்பொழுது அவங்க வந்து தனியாக போனாங்களா, டீமாக போனாங்களா? அவங்க காலையிலே எழுந்திரிச்சு போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் டீமெல்லாம் வர்றாங்க. ஆமென். அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யாரு கல்ல புரட்டுவா இப்படிலாம் அவங்களுடைய சிந்தனைகள்லாம் இருக்குது. அப்போ அவங்க போனது எப்படின்னா மரித்து போன இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு தான் அவங்க போகிறாங்க. ஆமென். சீசர்கள்ட்டையாவது சொன்னார் நான் உயிர் தெழுவேங்கிறத குறித்தெல்லாம். ஆனால் மகதலேனா மரியாளுக்கு அப்படி சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் அவங்க காலையிலேயே இந்த ஜென்ஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, சீசர்கள்லாம் போகிறதுக்கு முன்னாடி இவங்க போயிட்டாங்க. போயிட்டு பாருங்க, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. உடனே அவள் ஓடி என்ன செய்கிறா? சீசர்கள் இடத்துலலாம் போய் சொல்லணும்னு சொல்கிறாருன்னு போகிறான்னு ஜான் காஸ்பலில் இருக்குது. அப்போ உயிர் தெழுந்துட்ட பிற்பாடு முதல்ல தரிசனாகி மரியாளேன்னு கூப்பிடுறாரு, ரபுனின்னு ஓடுறா. இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதை இல்லாமல் இந்த உயிர் தெழுந்த தினத்தில் நீங்கள் நானும் ரொம்ப அதிகமாக அபியாசப்படுத்தணும், தெரிஞ்சுக்க வேணும் அப்படிங்கிறது என்னன்றதான் இப்போ இன்றைய செய்தி. இவ போய் சீசர்கள்ட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்றார், நீ போய் சீசர்கள்ட்ட போய் சொல்லுன்றாரு. அந்த சீசர்கள் நம்பினாங்களா? நீங்கள் மார்க் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து மார்க் 16:11 வசனம் எடுத்து வாசிக்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவளுக்கு காணப்பட்டார் என்று அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அப்பன்னா நான் உயிரோடு இருக்கேன், நான் உயிர் தெழுந்துட்டேன்னு போய் சொல்லுன்னு இவர் சொன்னதை, இவர் மகதலேனா மரியாள்கிட்ட சொன்னதை இவ போய் வேகமாக போய் சொல்கிறாளா சொல்லலையா? சொல்கிறா. சொன்ன உடனே அது பொய்யாகுமா? சொல்லுங்க. நீ போய் சொல்லுன்னு இவர் சொன்னதை இவ போய் சொன்ன உடனே இப்போ நம்ம கூட என்ன செய்வோம்? அப்படியா அப்படின்னு கேட்டு என்ன செய்வோம்? நிச்சயமாக நான் சொல்கிறேன் அப்படியான்னு கேட்டு நம்ம என்ன செய்வோங்க? நம்புவோம். ஆனால் கூடவே தான் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வேதம் சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க, 11 கடைசி. அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அவ சொன்னதை அந்த சீசர்கள் என்ன செய்யல? நம்பலை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்காவில் இருக்குது, இந்த எம்மா ஊரில் சீசர்கள் 2 பேர் அப்படின்றது. இந்த எம்மா ஊர் சீசர்கள்னால் இந்த 12 சீசர்களில் கிடையாது. அவங்க வந்து நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து போன இடத்துலலாம் இவர் சொல்கிறதெல்லாம் எப்போ வருவார்னு காத்துட்டு இருந்தவங்க தான் அவங்க. சீசர்கள் பேரில் இவங்க பேர் கிடையாது.
அப்போ அந்த மாதிரி அவங்க போகிறவங்ககிட்ட இவர், நீங்கள் படிச்சிருப்பீங்க லூக்கால, இவர் அவங்களோடய போகிற மாதிரியே போய் பேசி அவங்கள என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு தரிசனம் ஆகி இதை மாதிரி அப்புறம் போகிற மாதிரி போகிறாரு. அப்புறம் அவங்கள நீங்கள் எருசலேமுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. அவங்களும் போய் என்ன செய்கிறாங்கன்னா சீசர்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பைபிள் இருக்குது. அதே மார்க் அதிகாரத்தில், அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது, அந்த ஒரு கிராமம் தான் எம்மாவூர். ஓகே, அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. பார்த்தீங்களா, இப்போ ஏற்கனவே 1-2 சாட்சினால ஒரு காரியம் உறுதிப்படும் நம்ம வாசிக்கிறோம். முதல்ல மகதலேனா மரியாளும் சொல்லியாச்சு, நம்பலை. அடுத்து இவங்களும் சொல்கிறாங்க, யார், இந்த சீசர்களும் சொல்கிறாங்க. அவங்க சொன்ன பிறகு அவங்க என்ன செய்யலை, நம்பலை. ரொம்ப நல்லா கவனிக்கணும், நம்பலை. அல்லேலூயா. 14 வாசிங்க. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பாருங்க, அவருக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, இத்தனை பேர் சொல்லியுமே இவங்க இல்லைன்னா திருப்பி இவரே போய் தரிசனம் ஆகுறாரு. இதெல்லாம் ரிசரக்ஷனுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம். அன்றைக்கு காலையில் ஒன்று நடக்குது, சாயங்காலத்தில் அந்த சீசர்களோட பேசுகிறாரு. இப்படி விடாமல் அவர் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறாரு. எந்த காரியத்தை உறுதிப்படுத்த விரும்புகிறாரு, உயிர்த்து எழுந்தாருங்கிறத உறுதிப்படுத்திட்டு இன்னொன்று ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறார். நீங்கள் போய் எருசலேமில் தரித்திருங்கன்னு சொல்கிறாரு. அந்த யாரை, அந்த சீஷர்களை. ஆமேன். உயிர்த்தெழுந்ததை நம்ப வைக்கிறதும் அதுக்கு பிற்பாடு அவர் பெரிய காரியம் ஒன்று செய்யணுங்கிறது தான் அவர் உயிர்த்தெழுந்தோட மிக உன்னதமான நோக்கம். அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்ட விரும்புகிறார். இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டார் அப்படிங்கிறத தம்முடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர் ப்ரூவ் பண்ண விரும்புகிறார். சும்மா அப்படி சொல்லி கேட்கறது மட்டும் ப்ரூஃப் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ குறித்து அழகாக இருக்குது. எப்படி இருக்குன்னா, இந்த பேஜ் அப்படியே இருக்கட்டும். அந்த மார்க்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். இல்லை 2 இல்லை 1:2 பாருங்களேன். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும், நல்லா கவனிக்கணும், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின. செய்யவும், கிறிஸ்து எப்படி இருந்தார்னா உயிர்த்தெழுந்தார்னு வெறும் சொல்றது மட்டும் இல்லை, அந்த உயிர்த்தெழுந்தா அவர் உயிரோடு இருந்து மனுஷகுமாரன் நடக்கும்போது என்னெல்லாம் செய்தாரோ, ஆமென், அந்த உபதேசம் பண்ணதை செய்யவும் தொடங்கும்படி தான் அந்த சீசர்களுக்கு சொல்கிறது தான் அவருக்கு பிரதானமான வேலையாக இருந்தது. புரியுதா நான் சொல்கிறது? உயிர்த்தெழுந்தது மட்டும் இல்லை, உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி அவர் எதை உபதேசிக்கிறாரோ அதை செய்கிறாரா இல்லையா? என்னெல்லாம் செய்கிறாரு? எதை உபதேசிக்கிறாரோ அதை செய்கிறாரு. அன்பா இருங்கன்னா அன்பா இருந்து காட்டுறாரு. ஏன் பயப்பட்டீங்கன்னா பயப்படாமல் இருக்கிறதுக்கான காரியத்தை செஞ்சு காட்டுறாரு. அவர் உயிரோடு இருந்தால் கட்டாயமாக அவர் பவர்ஃபுல் காட்ன்றதை நிரூபிக்கிறார். உயிர்த்தெழுந்தது, ஹி இஸ் எ லிவிங் காட் அப்படிங்கிறத, உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத சொல்றது எதுவோ அதை செய்து காட்ட வேண்டும் என்று சீசர்களை உருவாக்குறது தான் அவருக்கு நோக்கமாக இருந்தது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போது நம்பலைன்னு சொல்கிற சீசர்கள் அதே மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசியில் வாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோட கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். அப்போ உபதேசிக்கவும் செய்யவுங்கிறது என்னதுங்க? உபதேசிக்கிறது வசனம்னா, செய்யறது அந்த வசனத்தை உறுதிப்படுத்துறது. அவர் உயிர்த்தெழுந்ததோட நோக்கம் என்னங்க? நம்ம ரிசரக்ஷன் டேவை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறோம். அவர் உயிர்த்தெழுந்ததோடைய நோக்கம் என்னன்னா, அவர் எதெல்லாம் சொன்னாரோ
அதை வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்துறாரு. உறுதிப்படுத்துறாருங்கிறத எப்படி சொல்லலாம்னா, மிரக்கல்ஸை செய்து உறுதிப்படுத்துறாரு. படுத்துறாரா இல்லையா சொல்லுங்க? எதை பேசுறாரோ, என்ன வசனம் பேசுறாரோ, உபதேசிக்கிறாரோ, அதன்படி நடக்குது, செய்யறாரு. அதுதான் ரிசரக்ஷன்ல நீ போய் சீசர்கிட்ட சொல்லுமான்னு சொன்னதோட நோக்கம் என்ன? நான் உனக்கு தரிசனம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டும் அதோட அர்த்தம் கிடையாது. அந்த காரியங்கள் எல்லாம் இவர் எப்படி உபதேசித்து அதன்படி நடந்துச்சோ, அதே போல இந்த உயிர்த்தெழுதல் செய்தியை கேட்கிறவங்களும் அவரு மாதிரியே உபதேசித்து வசனத்தை உறுதிப்படுத்தணுங்கிறது தான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ரிசரக்ஷனோட இம்பார்ட்டன்ஸே இதாங்க. பேச புரியுதாம்மா? இப்போ நம்பவில்லைன்னு சொன்னவங்க கடைசியில் 20ஆம் வசனத்தில் என்ன இருக்கு, 16லன்னா எப்படி புறப்பட்டு போடாங்க? அதே சாப்டரில் தான் இருக்குது. நம்பலைன்னு நம்பலை. அப்புறம் எப்படி திடீர்னு அவர்கள் புறப்பட்டு போய் என்ன நடந்துச்சு? இந்த சாப்டரில் அப்படிலாம் ஒன்றுமே காணுமே. அப்படின்னா கேப் இருக்கு. இந்த 18-20க்கு இடையில, 18 வசனத்திலிருந்து 20க்கு இடையில ஒரு நிகழ்வு இருக்கு. அது என்ன நிகழ்வு தெரியுமா உங்களுக்கு? அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அதுதான் அப்போஸ்தலர் 2. அதுதான் உயிர்த்தெழுதலினுடைய முக்கிய சாராம்சம். உயிர்த்தெழுந்துட்டாருங்கிறது ஒரு தியரியா இருக்கிறது அவர் விரும்பல. அவர் என்ன செய்தாரோ, எதை உறுதிப்படுத்தினாரோ, அதே வசனத்தை உபதேசித்து உறுதிப்படுத்துறதுக்கு சீஷர்களை உருவாக்குவதற்காக தான் நான் உயிர்த்தெழுந்தேங்கிற சத்தியத்தையே சொல்றாரு. ஆமென். அவர் தூங்குறவங்களோடு தூங்கல, உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறவங்களோட உட்காரல, பசிக்கும் போதும் சாப்பிட்றவங்களோடும் சாப்பிடல அவர். ஆனா ஒர்க் பண்றவங்களோடு ஒர்க் பண்றாரு. ஜீசஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறார். வேலை செய்யறவங்களோட, ஊழியம் செய்யறவங்களோடயே தான் இருக்கிறார். அவர் பசியா இருக்குன்ட்டு இவர் டயர்டா கிணற்றாண்டையில் உட்கார்றாரு. சமாரியா ஸ்திரீக்கு அவர் சுவிசேஷம் சொல்லி அவ அந்த கிராமத்தையே சீகாரே ரட்சிப்பு நடத்த பிறகு அவங்க ஃபுட்டுலாம் வந்துருச்சு. உட்காந்து சாப்பிட்டாரான்னு பாருங்களேன். ஸோ அவருடைய பிரதானமான நோக்கம்லாம் என்னன்னா, ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறது தான். அவர் உயிரோடு எந்திரிச்சிட்டாருங்கிற ஒரு தியரியும் உங்ககிட்ட சொல்றதுக்காக அவர் உயிரோடு எந்திரிக்கல. அந்த வசனங்கள் எல்லாம், உபதேசிக்கப்படுகிறவைகள் எல்லாம் அவர் வாழ்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியான காரியத்திற்காக தான் உயிரோடு எழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்பாதவங்க எல்லாம் இங்கே புறப்பட்டு போனாங்களே, என்ன நடந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் அவர் சொல்றதுக்கு நல்ல பிள்ளையா நடந்துக்கிட்டாலும், அவர் சொல்றபடியெல்லாம் உபதேசிக்கணும், அதன்படி நடக்கணும்னா உங்களாலையும் என்னாலையும் அது முடியாது. அதனால இது இந்த 2ஆம் இந்த 15லிருந்து இதுக்கு இடைப்பட்ட 20ஆம் வசனத்தில் இவங்க புறப்பட்டு போற அளவுக்கு நடுவில் என்ன வந்துச்சுன்னா, அந்த 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதுக்குள்ளே தான் இருக்குது. மார்க் அந்த இடத்த முடிக்கிறார், அப்படியே முடிச்சிட்டார். பிதாவுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தாரு, நீ முடிச்சிட்டார். அவர் பிதாவுடைய வலது பரிசத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு போயிட்டார். மேல் வீட்டறையில் நீங்கள் அப்போஸ்தலர் 2 எடுத்தீங்கன்னா 120 பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த 120 பேர் உட்கார்ந்துருந்ததும் அந்த ஒரு தலைமையில் ஒருத்தர் மேல, ஹல்லேலூயா, 120/120க்கு அந்த ஃப்ளேம் இறங்குது. ஹல்லேலூயா. இந்த ஃப்ளேம்னா என்னம்மா? அந்த அக்கினி மயமான நாவுங்கிற ஒரு அனாயிண்டிங்கே இறங்குது. ஹல்லேலூயா. அக்கினிமயமான ஒரு அபிஷேகமே பரிசுத்த ஆவியானவரா இறங்குறாருல்ல. பரிசுத்த ஆவியானவரா இறங்குனது உண்மை. ஆனா அந்த இறங்குனவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, இறங்குனது என்னன்னா அக்கினிமயமான நாவு தான் அந்த அபிஷேகம். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ஒருத்தர் மேலும் எழுதப்பட்டிருக்கு. ஈச் அண்ட் எவ்ரிபடி. ஹல்லேலூயா. 120 பேர் மேலேயும் அந்த அக்கினி இறங்குது. அப்போ ஒருத்தருக்கு கொஞ்சம், ஒருத்தருக்கு கூடலாம் கிடையாது. இதெல்லாம் தான் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய சத்தியம். அதாவது
இயேசு கிறிஸ்துவின் மேலே என்ன வகையான ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர் தான் ஒருத்தர் மேலே இறங்குறார், இன்னொருத்தர் மேலே இறங்குறார், இன்னொருத்தர் 120 பேர் மேலே இறங்குறார். இப்போ நீங்கள் ஆவியானவரை வாங்கன்னு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ மறுபடியும் பிறந்தீங்களோ அப்போவே அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார். எப்படி பார்ட்டாக வரல, கொஞ்சமாக வரல, ஃபுல்லாக வந்துட்டார். ஆமென் சொல்லுங்களேன். The fullness of God. ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அங்கே கிரியை செஞ்சதுனால தான் அவர்கள் புறப்பட்டு போனாங்க. அவர்கள் புறப்பட்டு போய் என்ன செய்கிறாங்க? 20 வசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்க பயந்துகிட்டு இருந்தவன் போய் என்னங்க பண்ணிட்டான்? பிரசங்கம் பண்ணுறான். ஒளிஞ்சுக்கிட்டவன், மறுதளிச்சவன் என்ன செய்கிறான்? பிரசங்கம் பண்ணுறான். எப்படி பண்ணான்? எப்படி வந்துச்சு அந்த தைரியம்? அந்த அக்கினிமயமான நாவு பிரிந்திருக்கிறது போல அக்கினி இறங்கிருச்சு அவங்க மேல. அல்லேலூயா. ஒருத்தர் மேல இறங்கிடுச்சு. அப்ப அவங்களால என்ன செய்ய முடியல? பேசாம இருக்க முடியாது. ஆமென். எதை உபதேசிக்கிறாங்களோ அதை ப்ரூஃப் பண்ணும்படி தான் அவங்களால பேச முடியும். ஆமென் ஆமென். அந்த செலிப்ரேஷன் டே தாங்க ஈஸ்டர் டே. இப்போ நம்ம ஈஸ்டர் கொண்டாடுறோமே, நம்ம எவ்வளோ குவாலிஃபைடாக இருக்கோம்னு பாருங்க. நம்ம ரிசரக்ஷன் டேன்னு கொண்டாடுறோம், போர்ன் அகெயினாக இருக்கிறோம். ஆனால் சொல்லவும் செய்யவும், உபதேசிக்கவும் அதன்படி செய்யவும் இருக்கிற அதே ஆவியானவர் தானே உங்கள் மேலே என் மேலே இருக்கிறாரு. ஒவ்வொருவர் மேலேயும் தானே ஊற்றப்பட்டிருக்கிறாரு. சமாரியாஸ்திரிக்கு சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ள வேணும்னு சொல்றாருல்ல. அதே ஆவியானவர் தானே உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. சீசர்கள் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க போடலையா? சொல்லுங்க, போகலையா? பேதுரு போகலையா? தாமஸ், நம்பாத தாமஸ் போகலையா? போனாரே. அல்லேலூயா. சீசர்கள் உலகமெங்கும் சிதறிக்கப்பட்டு போனாங்களே. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மேல் வீட்டரில் தங்கின மாரி நீங்கள் ஜபத்தில் இருந்து, ஊழியத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலையா அந்த அபிஷேகத்தை? உங்கள் மேலே அந்த அக்கினிமயமான நாவு பிரிந்திருக்கிறது போல இல்லையா? சொல்லுங்க. இருக்கு இருக்கு இருக்கு. இருக்கும்போது என்ன செய்கிறோங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினி சொல்லுங்க எல்லாரும். அக்கினி. அக்கினிமயோன்னு ஏன் எழுதியிருக்கு? பரிசுத்த ஆவியானவர் அக்கினியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவர் இறங்குறாருன்ற இடத்துலலாம் நீங்கள் பாருங்க, அக்கினி தான் இருக்கும். ஹல்லேலூயா. அக்கினிமயமான குதிரையோடும் ரதங்களோடும் அப்படின்னு இருக்கும் பழைய ஏற்பாட்டில். ஏன் இந்த அக்கினின்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, அக்கினிக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அது பேர்ன் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? எரிச்சிரும். அக்கினிக்கு ஆப்போசிட்டாக எது இருந்தாலுமே எரிச்சிரும். அக்கினியை ஆஃப் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும்ல? தண்ணி வேணுமா இல்லையா? இப்போ எலியா 12 குடம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அக்கினி வந்தது. அந்த தண்ணி ஏற்கனவே நிற்குது. ஈரமான ஒரு விறக வச்சா எரியுமா? அந்த கேஸ் அடுப்பு மேலே வெறும் தண்ணியாக இருந்தால் எரியுமா? அந்த மாதிரி ஃபயர் கிடையாது இவர். இவர் அக்கினிமயமானவர்னா இவருடைய அக்கினியை உங்களால் பாருங்க, இவருடைய அக்கினியெல்லாம் நம்ம இன்னும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்மளாம் பண்ணலன்றேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் அதுவே நமக்கு முடிவு கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹையர் லெவல் ஆஃப் அனாயிண்டிங்குள்ளே நம்ம போகணும். ஏன்னா அங்கே ஊற்றப்பட்டது அக்கினிமயமானது தான். அது அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மண்டை தான் சரி கிடையாது நம்மளுக்கு. நம்ம அதை ஏற்றுக்கொள்றது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை, நம்புறது இல்லை. அதெல்லாம் நம்ம என்ன செய்யறது இல்லை. ஏன்னா அவர் சொல்லவும் உபதேசிக்கவும் எதை செய்கிறாரோ அதை தான் செய்கிறாருங்கிறத நமக்கு தெரியலையே. கிறிஸ்துக்குள்ளே இருந்த அக்கினி எப்படி இருந்தது? ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் அக்கினியாக இருந்து எதை பேசுகிறத செய்கிறார். அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார். அதே ஆவியானவர் உயிரோடு எழுந்திரிச்சு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தங்கி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப இந்த நாட்களை நான் இதை தியானிக்கும் போது ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இந்த அக்கினி செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரலாக இருக்குதுங்க. இது இயற்கையானதா? இந்த அக்கினி இயற்கையானதா? சொல்லுங்களேன். கிடையாது.
இந்த அக்கினி இயற்கை தலத்துக்கு அப்பாற்பட்டது. இயற்கை தலத்துக்கு அப்பாற்பட்ட அக்கினியானவர் இயற்கை தலத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தான் செய்வார். ஹல்லேலூயா. நாம இந்த இயற்கை தலத்தை இந்த கண்ணு பார்த்து இந்த காது கேட்டு இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இந்த ஆழமான ஒரு சத்தியம் நமக்கு தெரியாததுனால, இந்த அறிவு இல்லாததுனால நம்மளை வஞ்சிக்கிறவன் வருகிறான். யார் அவன்? சாத்தான். வஞ்சிக்கிறவன் யாருங்க? சாத்தான். அவன் வந்து என்ன செய்யறான்? நமக்கு எது தெரியலையோ அது அவனுக்கு தெரிஞ்சதுனால, இது பரிசுத்த அக்கினியானவரை பத்தி தெரியல, இப்போ இந்த அக்கினி அனுப்பும் பொழுதே சுட்டரிக்கப்படும் நமக்கு தெரிஞ்சா நம்ம உடனே ரெப்யூக் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்பாம இருந்தவங்க நம்பும்படி வந்ததுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்பாம ஏற்றுக்கொள்ளாம இருந்தவங்களை ஏற்றுக்கொள்ள வச்சதுக்கு பிதாவாகிய தேவன் செய்த ஒரு காரியம் தான் அக்கினி. என்னதுங்க? அக்கினி. சொல்லுங்க எல்லாரும். பிசாசு என்னெல்லாம் செய்வான் அதெல்லாம் அக்கினி பட்சித்து போடும். என்னெல்லாம் செய்வான் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வகையான கொண்டுட்டு வந்தாலும் அதை டோட்டலாக அழிச்சிடுவார். இந்த அறிவெல்லாம் நமக்கு திறக்கணுங்க. அறிவு கண்கள்லாம் திறக்கணுங்க. அப்போதான் பயப்பட்டவன் வந்து நிழல் எப்படா வரும், நிழல் எப்போ வரும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நல்லா கவனிங்க, அக்கினியை மறைச்சிக்கிட்டு வெளிப்பட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவரே அக்கினின் பொழுது அவருடைய குவாலிட்டியை எதிராளியை பேர்ன் பண்றதான்னு பொழுது அந்த குவாலிட்டியை ஒழிச்சுக்கிட்டு வர முடியாது அவரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு நம்ம அதிகமாக கவனம் செலுத்துறது பரிசுத்த ஆவியானவர் தான் செலுத்தணும். ரிசரக்ஷன் டே அப்படின்னும் போது இதுக்கு மேலே அவர் உயிரோடு எந்திரிச்சு உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறவர் அவரை பிதாவாகிய தேவன் உன்னதத்திலே தம்மோடு கூட வலது பார்சத்தில் உட்கார செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை என்னை அதே இடத்துல உட்கார வச்சுக்கிறார் ஆவியில. ஹல்லேலூயா. எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் அவருடைய பாதங்களுக்கு எப்படி கீழாக்கப்பட்டிருக்கிறதோ உங்க பாதங்களுக்கும் என்னுடைய பாதங்களுக்கும் கீழாக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம மறக்கவே கூடாது. மறக்கவே கூடாது. இது காலையில் எந்திரிச்சோம்னா ரிசரக்ஷன் டே அப்படின்னாலே நம்ம ஒருத்தர் கிரைஸ்ட். நம்ம ஒருத்தர் யாருங்க? கிரைஸ்ட். நம்ம ஒருத்தர் யாருங்க? கிறிஸ்து. கிறிஸ்து. கிறிஸ்து சொல்றாரு லூக்கா 12:49 என்ன சொல்றாரு பாருங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்பா அங்க சொல்றாரு அங்க அக்கினியை போட்டுட்டாரா? அக்கினியை போட வந்தேன், அது ஆனா இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் அங்க கேட்கிறேன், அக்கினியை போட்டுட்டாரா? இப்போ ரிசரக்ஷனுக்கு முன்னாடி அவர் மனுஷகுமாரன் நடமாடும் போது அவருடைய வாஞ்சையை சொல்றாரு. அந்த மேல் வீட்டரில் எல்லாரும் காத்திருக்கும் போது என்ன மாதிரியே அவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிர்த்தெழுந்துட்டு உயிர்த்தெழுதலோடு நிற்காம அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தருக்கு நீ வரணுங்கிறது அவருடைய பிரதானமான நோக்கம். அதுதான் அக்கினியை போட விரும்புகிறேங்கிறார். போடுறது மட்டும் இல்லை, அது என்ன செய்யணுன்றாரு. அது போட்ட உடனே, இப்பொழுதே போடலைங்க, போட்ட உடனே, போட்டு எப்பயாவது இல்லை, போட்டேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம்? அவருக்கு கிரேட் கமிஷன் கொடுக்குற, நீங்கள் உலகம் எங்கு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கன்றாரு. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்றாரு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்றாரு. இதோ உலகத்தின் முடிவு வரையும் தான் நான் கூடவே இருக்கிறேங்கிறாரு. இவ்வளோ பெரிய கிரேட் கமிஷன், பெரிய உன்னதமான ஒரு பணியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதை வந்து நீ தனியாக செய்ய முடியாதுன்னு உயிர்த்தெழுந்து ஆவியானவரையும் கொடுத்துட்டாரு.
ஆமென். ஆனால் அந்த ஆவியானவரையும் நம்ம பெற்றுக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம்? பிசாசு மந்திரம் செய்கிறான், பிசாசு ஆர்த்தரைட்டிஸ் கொண்டு வந்துட்டான், பிசாசு இந்த நோயை இது பண்ணிட்டான் கொண்டு வரான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவன் மேல் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார் அவர். வசனம்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை சொல்லி நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். எல்லாருக்கும் தெரியும் சாம்சன் தெரியுமா, சிம்சோன் தெரியுமா உங்களுக்கு? சிம்சோன் வந்து ஒரு நல்ல கேரக்டருங்க. ஆனால் நிறைய பேர் அது நல்ல கேரக்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து பெலிஸ்தர்களில் ஒரு பெண்ணை அவர் கொல்றதுக்கு கர்த்தரோட திட்டம் இருந்திருக்குன்னு பைபிள் இருக்கு. தெரியுமா அது உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? காட்ஸ் பிளான் இருந்திருக்கு. எதுக்காக இருந்திருக்கு தெரியுமா? இந்த புதிய ஏற்பாட்டில் சில காரியங்களுக்கு அடையாளமாக இருப்பதற்காக தான் அது இப்படி எழுதப்பட்டிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன நம்ம கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இல்லையா? என்ன இவன் போய் பெலிஸ்தர்களில் பெண் கொள்றான்? கர்த்தருடைய திட்டத்தை அவர்கள் அறியாதிருந்தார்கள். யார் அறியல? அவனோட பேரண்ட்ஸ்க்கு தெரியல. ஈவன் அவன் வந்து அந்த நேசத்தை அவர் கொடுத்து அதில் வந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தான் அது திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு. இவன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சாம்சன் வந்து ஒரு பெலிஸ்தருடைய மனைவியை கல்யாணம் பண்ணுறான், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான். ஆனால் அந்த தகப்பன் இருக்கால, அந்த பெண்ணுடைய தகப்பன் இவனுடைய மாமனார், அவன் என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? படித்ததில்லை. வேற யாருக்கு கொடுத்தா கூட பரவாயில்லைங்க. ரொம்ப அழகாக எனக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 15 அதிகாரம் சிம்சோன் 15 வந்து வாசிங்களா. நான் என் பெண்ஜாதினிடத்தில் அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல் நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். பாருங்க, சிம்சோன் வந்துங்க, சிம்சோனுக்கு அவன் அக்காவோட தங்கச்சி அழகாக இருந்தால் சரி அவளோட அழகாக இருக்கிறான்னு அவன் நினைக்கல. பாருங்க, ஒன்று அது ஒரு பெரிய வெயிட்டான பாயிண்ட் கிடையாது. ஆனால் அவன் அதே மனைவியோட வாழ விரும்புகிறான். இந்த மாமனார் என்ன பண்ணிட்டான், இவன் வேற யாருக்கும் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டான். இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா நீங்கள் ப்ராக்டிக்கலாக? இவனுடைய மனைவி இவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இது எப்படி புதிய ஏற்பாட்டில் எப்படின்னா, ஒரே இடத்துல உலாவுனவங்க தான் இந்த தேவதூதர்கள் வர்ஷிப்பில். கிறிஸ்துவ என்ன செஞ்சாங்க? எல்லாம் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க தான். அப்போ ஆராதிக்கிறவங்க அவங்களுக்கு தோழர்கள் தானே. ஆனால் அந்த ஆராதனையினுடைய மகிமையவும் அதனுடைய கணத்தையும் அவன் எடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அவனை என்ன தள்ளி விட்டுட்டாரு? கீழே தள்ளி விட்டுட்டாரு. அப்போ ஆதியில் அவன் என்னவா தான் இருந்திருக்கிறான்? சிநேகிதன்னா என்னது? ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சு, இது என்னுடைய வெளிப்பாடு. இது இப்போ அவன் வந்து இந்த உலக மக்களை மனவாட்டியாக எடுத்துக்கிட்டா கர்த்தர் விடுவாரா? சொல்லுங்க, நான் பேசுறது புரியுதா? விடுவாரா? இந்த சம்பவத்தை கவனிங்க. மனவாட்டியாக எடுத்துக்கிட்ட உடனே இவன் என்ன செய்யறான்? தங்கச்சி அழகா இருக்குன்னு நினைக்கல. இவன் உடனே செய்த காரியம் என்ன தெரியுமா? அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றம் இல்லை. நான் அவங்களுக்கு பொல்லாப்பு செஞ்சா எனக்கு நியாயம் இல்லைன்னு நீங்க யாரும் சொல்ல முடியாது. நான் பொல்லாப்பு செய்வேன், அப்படி செஞ்சா எனக்கு தப்பு கிடையாதுங்கிறான். ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? உடனே என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் செய்த காரியத்தை கவனிங்க. நான் அக்கினியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். வந்து 300 நரி எடுக்கிறான். என்ன கவனிங்க, எத்தனை நரி? ஒரு நரியை உங்களால் பிடிக்க முடியுமா? நரி தந்திரமானதுன்னு தெரியும், ஒரு நரியை கூட பிடிக்க முடியாது. அவனுக்கு எவ்வளோ ஒரு ஆங்காரம் இருந்திருந்தா, என் மனவாட்டி என் சிநேகிதனுக்கு வாழ்க்கைப்படுறாங்கிறது இருந்தால்
எவ்வளோ ஒரு ஆங்காரம், எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அதை, நான் என் மனைவி என்னுடைய மனவாட்டி, அவள் என்னுடையவளுங்கிற உரிமை பாராட்டுதல் இல்லாமல் போயிடுச்சுங்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கொண்டா வைராக்கியமும் அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த வைராக்கியமும் அந்த ஆணவமும் என்ன பண்ணிச்சுன்னா, அங்கலாய்ப்பும் ஒரு நரியை இல்லை 300 நரியை பிடிக்க வைக்கிது. ஒரு 300 நரியை பிடிக்க முடியுமா? ஒரு நரியை நீங்கள் பிடிச்சி காட்டுங்க. இதெல்லாம் உடனே செய்கிறாங்க, பல வருஷங்கள்லாம் கிடையாது. 300 நரி என்ன செய்கிறான்? ஒரு 2 வாழையும் சேர்க்குறான். நல்லா கவனிக்கணும். 2 வாழை சேர்த்து ஜோடி என்ன எத்தனை வரும்? 300 150 ஆகிடும். அது அப்படியே போய் பெலிஸ்தர்களுடைய வெள்ளாண்மை அழிக்க அவங்களுக்கு அந்த இடத்துல அனுப்பி விடுறான். அப்படியே அனுப்பி விட்டானா என்ன பண்ணான்? பந்தத்தை நான் அந்த டெயிலில் வச்சுட்டான். அப்போ அந்த டெயிலோடைய பந்தத்தை எரியும் போது அந்த நரி என்ன பண்ணும்? நரி தாறுமாறாக ஓடக்கூடியது. அது போய் அந்த வெள்ளாண்மையில் அந்த நெருப்பில் இப்படி தேய்க்கும் போது அந்த வெள்ளாண்மை எரிஞ்சிருங்கிறது தான் என்னுடைய பிளான். அப்போது அழிக்கணும். என் மனவாட்டி எனக்கு சொந்தம், அதுக்காக நான் அக்கினியை போட்டுட்டேன்றாரு. என் மனவாட்டியை அடுத்தவர் எப்படி எடுத்துக்கலாம்? நீ என் மனவாட்டிங்கிறார் உங்களை என்னையும். ஹல்லேலூயா சொல்லுங்க. சபையை மனவாட்டிங்கிறார், அவர் மனவாளன்றார். ஆமேன். இந்த மனவாட்டி அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த உடனே இவன் செய்த தந்திரத்தில் ஒரு விஷயம் கேளுங்க. நிறைய பிடிக்கிறது டஃப்பான ஒன்று பிடிச்சான். பந்தத்தை வந்து 2 வாழையும் சேர்க்கறதும் கஷ்டம், அதையும் சேர்த்துட்டான். இதோட விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? நிறைய 2 வாழையும் சேர்த்து விட்டு பந்தத்தை வைக்கலன்னா பெலிஸ்தர்களுடைய ஹார்வெஸ்ட் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமா? அழிக்கப்பட்டிருக்குமா? அழிக்கப்பட்டிருக்காதா? அக்கினி இல்லைன்னா அழிக்கப்பட்டிருக்குமா? அந்த பந்தத்தை நெருப்பு பந்தத்தை எடுத்து அந்த வாலில் வச்சதுனால தான் அது அழிக்கப்படுது. ஒரு மனவாட்டிய, தன்னுடைய மனவாட்டிய ஒரு நண்பன் எடுத்துக்கிட்டதை அவனால் தாங்க முடியல. வானத்தை பூமி படைத்த கர்த்தர் சொல்றாரு, என் பிரியமே என் ரூபவதியே நீ என் மனவாட்டின்றார். ஆமேன். நீ என் மனவாளின்றார். ஹல்லேலூயா. உனக்காக நான் என்னத்தை கொடுக்க முடியாதுன்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி சிம்சோன் அவர்களுடைய ஹார்வெஸ்ட், அந்த அந்த நிலத்தினுடைய பயிரை அறுக்க போகிற நேரத்தில் அவங்கள அழித்து அந்த நிலத்தை அழித்தது மட்டும் இல்லை, சுட்டரிச்சு போட்டுட்டான். இனிமேல் அதில் நிலம் பயிர் செய்ய முடியாதபடி. இதை செஞ்சது யார் அப்படின்னு கேட்க வர்றானுங்க. கவனிங்க. வந்த உடனே அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கிறீங்களா? இது வந்து இந்த யார் சிம்சோனாக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறான்? உன்னால் எங்களுடைய நிலத்தினுடைய எல்லா பயிர் வகைகளும் போயிடுச்சுன்ட்டு இவன் மனைவியையும் சிம்சோனுடைய மனைவியையும் அந்த மாமனாரையும் கொலை பண்ணிட்டானுங்க. யார்? பெலிஸ்தர்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன பாயிண்ட்டுக்கு வரேன்னா, இயேசு கிறிஸ்து இந்த மனவாட்டியை யாருக்கும் வாழ்க்கப்படக்கூடாது அப்படின்ட்டு அந்த அக்கினியை போட்டு, அந்த அக்கினியை ஒருத்தர் மேலே உண்மையிலே என்மேலே போட்டு அந்த அக்கினி என்ன செய்யணுன்றாரு? உன் எதிராளியினுடைய வெள்ளாண்மையை அழிக்கணுங்கிறாரு. அப்படி ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு. நீ எனக்கு சொந்தம், அதனால என்னுடைய அக்கினி உண்மையில போட்டுட்டேன். அக்கினி இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. அக்கினி இல்லாமல் சத்துருவை நீங்கள் ஜெயிக்க முடியாது. அக்கினி இல்லாமல் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு பேச்சுக்கு பேசிக்கலாம். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு பேசலாம். இதனாலலாம் ரொம்ப தியானிங்க. ஃபயர் ஆஃப் காட். ஆவியானவர் இறங்குறாருனாலே அவர் ஃபயரை கழட்டி வச்சுட்டு இறங்க முடியாது. ஏன்னா அவரே அக்கினியானவர். ஆமேன். அவர் இறங்குறாருனாலே உனக்கு ஒரு வேதனையை சரிப்படுத்தணும்னா அந்த வேதனையை கொண்டு வந்து நான் பேர்ன் பண்ணுறாரு. ஒரு வேதனையில் நீங்கள் இருக்கீங்க, ஆவியானவரே அது நிரப்புங்கப்பா, என்ன பாத்திரம் நிரம்பி ஆல்ரெடி கோட்டிட்டு. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பணுப்பா, நான் பெரிய ஆளா அப்படி இல்லை, ஏற்கனவே இருக்குது உனக்கு. உன் கண்ணு தான் திறக்கப்படணும். ரிசரக்ஷனை கொண்டாடுற உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கண்கள் திறக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் அடுத்த வருஷமும் ஒரு ஈஸ்டர் வரும், வருஷம் ஈஸ்டர் வரும்.
ஹல்லேலூயா. ஆனால் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த உயிர்த்தெழுந்த நாளில் அவர் அவங்களுக்கு போய் போய் தான் உயிரோடு இருக்கிறத நிரூபிச்சார் பாருங்க. எதை நிரூபிக்கிறாரு? மறிச்சிட்டாருங்கிறதுல மறித்தேன் ஆனாலும் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறத நிரூபிச்சு காட்டுறாரு. நிரூபிக்கிறதுனா என்ன? நான் உயிரோடு நினைச்சிட்டப்பா பாய் அப்படி அல்ல. அவர் எதை செய்தாரோ, எதை பேசினாரோ, அந்த பேசுனது எப்படி நிரூபித்து காண்பிச்சாரோ, அதுக்கு நீ பாத்திரம்னு உடனே என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் எவ்வளோ ட்ராஜடி பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை. இப்படிலாம் அவர் செய்தும், இந்த மனவாட்டிக்காக அக்கினியவே கொடுத்தோம், அந்த அக்கினி அபிஷேகம் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சும், ஆனால் பிசாசு இதை செஞ்சுட்டான், அதை செஞ்சுட்டான், இதை பண்ணுறான், அதை பார்ப்பா, அவனை துண்டை காண துணியை காண ஓட வைக்க முடியும். அதாவது ஒரு கிராமத்தில் நான் ஒரு ஊழியம் செய்கிறேன். அந்த கிராமத்தில் ஒரு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஊர் ரொம்ப ஒரு விக்கிரகமான ஒரு ஊர். அடிக்கடி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப விக்கிரகங்களுக்கு ரொம்ப அதுக்குன்னே ஒரு விழாலாம் கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு சிஸ்டர் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க, ஆனால் அவங்களுக்கு காங்காச்சா கூட தெரியாது. புரியுதுங்களா? அவங்க அந்த ரெட்டை குழந்தையில ஒரு குழந்தை பால் எடுத்துக்கிட்டே இருக்குது, வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தை செத்து போச்சு. இன்னொரு குழந்தை, அந்த குழந்தை செத்த உடனே அதுவும் அதே போலயே பால் எடுத்து செத்து, ரெட்டை குழந்தை ரெண்டும் ஒரே நேரத்தில் செத்து போச்சு. அப்போ அந்த ரட்சிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க, இது எப்படி ரெண்டு குழந்தை, இது பிசாசோட ஏதோ ஒரு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க அடுத்தது கன்சீவ் ஆனாங்க. அந்த சிஸ்டர், அந்த ரெட்டை குழந்தை இறந்த தாய் கன்சீவ் ஆன உடனே திருப்பி அவங்களுக்கு ரெட்டை குழந்தை. அந்த பால் எடுக்கும்போது இந்த ரட்சிக்கப்பட்ட தவறு இதான் அவங்களுடைய டாக்கு. நீ இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று நெருப்பு வச்சு கொளுத்திட்டாரு. இதுதான் பேசுது அந்த அம்மா. ஒரு சொல் அலங்காரம் கிடையாது, ஒரு வசனத்தை பேசுறதுக்கு அந்த வசனத்தில் எழுதியிருக்கிற மாதிரி சொல்ல தெரியாது. அக்கினியை போட வந்த இப்போது உண்மையில் பற்றி எறியுதுன்னு சொல்ல தெரியாது. நீ எங்கே வந்த, யாருக்கிட்ட வந்திருக்க, நாங்கள் யாருன்னு உனக்கு தெரியுமா? அந்த நெருப்பு ஒன்று சுட்டுருச்சுன்னு சொன்ன உடனே ஓடுற சத்தம் கேட்குதான் பாருங்க. தப்ப தப்பன் குழந்தை பால் எடுத்தது நின்று போச்சு, குழந்தை போச்சுக்குச்சு. ஹலோ, என்னங்க, அக்கினிய பேசும்போது நடுங்கிறவன். ஆமேன். நம்ம எதை பேசலை, நம்ம எதை பேசணும், எதை கேட்கணும், எது கேட்கக்கூடாதுதான் இவங்க காதை அடைச்சிக்கிட்டு எல்லாம் அவன் தெரிஞ்சதுனால தான் ரட்சிக்கப்பட்டவங்களே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என் மனவாட்டி, எனக்கு இன்பமானவள், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னிடத்துல பழுது ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களை என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்னங்க, ஒரு நாள் அவரோட உலாவி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு சொன்ன ஒரு சிநேகிதனுக்கு வாழ்க்கைப்பட விடுவாரா? சொல்லுங்க, விடமாட்டார். அப்போ இந்த சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? என் மேலே அந்த 120 மேலே விழுந்த அதே அக்கினி என் மேலே இருக்குது, அதே ஃப்ளேம் எனக்கு மேலே இருக்குது. இனிமேல் காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்லா கேட்டுங்க. இனிமேலாம் நீங்கள் வந்து ஒரு டைமில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னே சொல்லிட்டு இருக்க முடியாது. சாத்தான் போராட்டம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. உயிர்த்தெழுந்த தேவன், உயிர்த்தெழுந்தவர். ஆமென். எத்தனையோ வகையான சத்தியங்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும், எவ்வளோ வகையான வெளிப்பாடுகள் இருந்தாலும், எவ்வளோ எனக்கு வந்து நான் இதை ஒப்பிப்பேன், நான் 6 சாப்டர் ஒப்பிப்பேன், 5 எல்லாம் வாயை திறக்கணும். நீ அக்கினி எனக்குள்ள இருக்குங்கிறத நீ உணர்ந்து உன் வாயை திறக்கும் பொழுது, ஆமென், அந்த அக்கினியான ஆவியானவர் உன் சத்துருக்களை பட்சித்து போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவங்க எனக்குள்ள பெரியவன்ற வசனம் சொல்ல தெரியும். ஆமென். அந்த வசனம் உனக்குள்ள இருந்தா அந்த வசனத்தின்படி நீ நிரூபிச்சு காட்டணும்ன்றாரு இன்னைக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் அக்கினியானவர் உன் நாக்க பிரிச்சிட்டார், உன் நாக்க பிரிச்சிட்டார், செப்பரேட் பண்ணிட்டார். உங்க நாக்கு இந்த உலக பிரகாரமாக பேசுறதுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. ஆபேலின் ரத்தத்தை பார்க்கல நன்மையானதை பேசுகிற ரத்தம். பேசக்கூடியது யாரு? ஒரு மனுஷன். அதான் ஆவிக்குரியவர், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார். அப்போ அதில் எப்படி இருக்கணும்? நம்ம சீரியஸாக இருக்கணும். நம்ம
ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னா நம்ம எப்படி இருக்கணுங்க? சீரியஸாக பேசணும். ஒரு வியாதியா உடனே நமக்கு பேச தெரியணும். என்னன்னு, இது ஒன்றும் பண்ணாத உங்களை. அல்லேலூயா. உயிர்த்தேர்ந்து என்னோட இருக்கிற, உயிர்த்தேர்ந்த உடனே இவர் மேலே போய் அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு திருப்பி இங்கே வந்தாருங்க. நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும்னு சொன்னார் பாருங்க. நான் போய் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னார் பாருங்க. அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார்னு சொன்னார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? ஆவியானவரா எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரு? அக்கினியா இருக்கிறாரு. அந்த அக்கினி எதுக்கு இருக்குது? உன் சத்துருக்களை சுட்டரிக்க இருக்கு. சாம்பலுக்கு பதிலாக அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த பதிலான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக தான் அவர் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு பதிலா? பதிலான ஆசீர்வாதம். என்னென்ன பதில்னு வருது படிச்சிருக்கீங்களா? துக்கத்துக்கு பதிலாக, புலம்பலுக்கு பதிலாக, ஆமென் சொல்லுங்க, துயரத்துக்கு பதிலாக, உன் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தையான நன்மை, உன் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஆமென் சொல்லுங்க. வேற என்ன பதிலாக சொல்லுங்க? பதிலான ஆசீர்வாதங்களை தர்றதுக்கு நான் உயிரோடு எழுச்சேங்கிறேன். பதிலான ஆசீர்வாதம். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். பதிலாக அவர் என்னது? தேவதாரு விருட்சம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும். உன் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பு உண்டாயிருக்கும். உன் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை வரும். ஆமென். சியோனிலே துயரப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தவும். ஏசாயா 61 இருக்கு பாருங்க. அதுல இருக்கு பாருங்க, சாம்பலுக்கு பதிலாக. சாம்பல் நல்லா இருக்குமா? சாம்பலை ரொம்ப லைக் பண்ணுவோமா? சிங்காரத்தை லைக் பண்ணுவோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உயிரோடு எழுந்திருந்தவர், இன்றைக்கு உங்களுக்குள் எனக்குள் வாசம் பண்ணுகிறவர் அக்கினியானவர். அந்த அக்கினியானவர் அக்கினியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் உபதேசிக்கவும் அதை நிரூபிக்கவும் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நீங்க பேசுகிறது அவர் போய் செஞ்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க இதை நம்புறீங்க? எத்தனை பேர் செயல்பட போறீங்க? அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டி போல வாய் பேசாம இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஆவியானவர் இல்ல. ஆவியானவர் எப்படி இருக்கிறாருன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீ எப்ப பேச போய் செயல்படலான்னு. ஆமென். God is waiting. உன் வாயில அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால நீ எப்ப சொல்ல ஓடி போய் செஞ்சிடலாம், எப்படி எரிச்சிடலான் இருக்கிறாரு. உன்னை எப்படி விடுதலை செய்யலான் இருக்கிறார். உன்னை எப்படி ஆரோக்கியமாக்கலாம் இருக்கிறார். உனக்கு எப்படி சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் செய்யலான் இருக்கிறார். உன்னை எப்படி அலங்கரிக்கலான்னு பார்க்கிறார். நீ எப்படி என் மகளை நிரூபிக்கலான்னு பார்க்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள உயிர்த்தெழுதலினால அதை தான் நம்ம கொண்டாடணும் சிஸ்டர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாக உங்களுக்கு அவர் உங்களிடத்தில் காண்பிக்க அந்த மகா மேன்மையான மகத்துவம் தான் அந்த பரிசுத்தாவியருடைய அக்கினி. இன்னது என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் வல்லவர்களாக இருக்கும்படி உங்கள் கண்கள் திறக்கப்படணும். அதுதான் இன்றைக்கு முக்கியமான தேவை. ரிசரக்ஷன் டேல உங்கள் கண்கள் திறக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆவியானவரே என்னை நிரப்புங்க. அப்போ ஏம்மா இதுக்கு மேலே நான் எப்படி அம்மா நிரப்புறது? அந்த 120 பேர் மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றல, எல்லாரும் மேலேயும் ஒரே ஃப்ளேம் தான். ஒருத்தர் இருக்காங்கன்னா அந்த ஒருத்தர் மேலே ஃபுல் ஃப்ளேம், ஃபுல் அக்கினி. த ஃபுல்னஸ் ஆஃப் காட் இன் ஈச் அண்ட் எவரி சோல். அப்போ ஆவியானவர் யாருன்னா ஒரு இயேசு கிறிஸ்து ஆக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நீ ஒரு இயேசு கிறிஸ்து, நான் ஒரு இயேசு கிறிஸ்து, இவங்க ஒரு இயேசு கிறிஸ்து, எல்லாரும் ஒரு இயேசு கிறிஸ்து. ரிசரக்ஷன் டேல எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். கர்த்தருடைய ஜனங்களே, உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன்னா என்னுடைய அபிஷேகத்துக்கு பேர் என்னென்னா அக்கினிமயமான நாவு. என் அபிஷேகத்துக்கு பேர் என்ன? ஆவியானவர் என்னான்னு இருக்குமா? அதில் அக்கினிமயமான நாவாக தான் இறங்குறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த நாவு பிரிஞ்சு இருக்கணும்னா உலகத்தார் பேசுகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. உடனே சிலர் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. அதுக்கு மட்டும் அல்ல, இந்த உலகம் பார்க்குற பார்வை வேற, நம்ம பார்வை வேற. உலகம் சொல்கிற செயல் வேற, நம்ம செயல் வேற. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்குற விதம் வேற. இப்படிலாம் நம்ம நாளுக்கு நாள் உள்ளான மனுஷனில் பலப்படணுங்கிறதுக்கு தான் ரிசரக்ஷன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆக்ட்ஸ் சாப்டர் 2
அந்த இடைப்பட்ட இடத்துல வந்ததுனால தான் அவங்க எங்கே போனாங்க? உலகமெங்கும் போனாங்க. நம்ம எங்கே போகிறோம்? ஒரு பக்கத்து தெருவுக்கு போவோமா? பக்கத்தில் இருக்கிறவங்கள ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நடத்துவோமா? சொல்லுங்கள். எங்கே பாரு மீட்டிங் நடக்குது, எங்கே பாரு போகிறோம் வரோம். நான் தப்புன்னு சொல்லலை. இன்றைக்கி எவ்வளோ தூரம் கர்த்தருடைய ஊழியர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு எவ்வளோ ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ரிசரக்ஷன் டேயில் உங்களை அன்பாக நான் சொல்கிறது, அவர் சொல்கிறாரு, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூன்றார். என்ன சொல்கிறாரு? சதா காலமும் நான் உன்னோடு இருப்பேங்கிறார். அப்பா போயிடாதீங்கப்பா, கேட்க வேண்டாம் நம்ம. ஆமென். அவர் சொல்லிட்டார் என்னன்னு, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, நான் எப்பொழுதும் சதா காலமும் நான் உன்னோடு இருக்கேன்ட்டார். அப்போ எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் சொல்லுங்கள்? அந்த அந்த அறிவு தான் நமக்கு இல்லை. எந்த அறிவு? சதா காலமும் தான் இருக்கிறேன்ட்டாரே அப்படிங்கிற அறிவு இருக்கும்பொழுது, அந்த வார்த்தையை நம்ம சீரியஸாக நினைக்கும் பொழுது, எடுக்கும் பொழுது, அந்த மண்டையானது அதை எடுக்க விடாது. பழகணும். ஆமென் சொல்லுங்கள். அந்த அந்த மைண்ட் இருக்குல்ல, அந்த மைண்ட் அப்படி சரியானதை யோசிக்கணும், சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் அவர் கபால ஸ்தலங்கிற இடத்துல போய் அவர் என்ன பாடுபட்டார். இவ்வளோ பெரிய ரகசியங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கு தெரியுமா? உன் மைண்டையும் அவர் சேஞ்ச் பண்ணிட்டார் அவர் பாடுகள் வழியாக. ஆமென் சொல்லுங்கள். இப்போ கர்த்தருடைய ஜனமே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்னா, அதை உயிர்த்தெழுந்த அன்னைக்கே அவர் அங்கே போய் பரமேறல. அவர் 50 நாள் இருக்கிறார். 10 நாள் காத்திருக்க சொல்கிறார். 40லேருந்து 50வது நாள். அந்த 50வது நாளில் ஊற்றப்பட்டுட்டார். அந்த 50வது நாளுக்கு என்ன பேர்? பென்டிகோஸ்டல்னு பேர். வி ஆர் பென்டிகோஸ்டல் பீப்புள். ஆனால் நம்ம அந்த அக்கினியை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறோங்கிறதான் கேள்வியாக இருக்கிறது இன்றைக்கு. ஹல்லேலூயா. அப்போது நான் உங்களை வாழ்த்துறேன், இந்த ஈஸ்டரை நிஜமாகவே நீங்கள் செலிப்ரேட் பண்ணணுன்னா, அந்த அக்கினி உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா, உங்களை எதிர்த்துனாலும் அதை பேர்ன் பண்ணிடணும், எரிச்சு போட்டுடணும். பணப்பற்றாக்குறை எரிச்சு போடு, வியாதியாக எரிச்சு போட்டுரு. உன் சத்துருவனை எழுத்து நிற்கிறானா, நான் உன்னுடைய ஆள் கிடையாது, நான் என் தேவனுடைய மனவாட்டின்னு சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பெருகச் செய்வார். ஹாப்பி ஈஸ்டர் டே. காட் பிளெஸ்.